ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 10/2/2024 தை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் அவிட்ட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் காலை 9:50 வரை மிதுன ராசி நேயர்களும், அதன் பின்னாக கடகராசி நேயர்களும், குறிப்பாக புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் பூச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் ஆக இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கடகம் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, சனிக்கிழமையில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வருகின்றதுங்க. இந்த பழைய பொருள் வாங்கிறது விற்கிறது, எங்கள் பழைய பொருள் நான் போய் எங்கெங்க வாங்க போகிறேன் விற்க போகிறேன். குறிப்பாக ஒரு வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, பழைய பொருளை கொண்டு போய் மாற்றுறது, இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வண்டிகளை இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது பொருளை ரிப்பேர் பண்ணோம், எலக்ட்ரிக்கல் பொருள், மெக்கானிக்கல் பொருள், வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பண்ணோம், அந்த பழுது பார்க்கக்கூடிய விஷயத்திற்கும் பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்களாக மாற்றுகின்ற அமைப்புகளுக்கும், அல்லது செகண்ட் ஹேண்ட் பைக், செகண்ட் ஹேண்ட் வண்டி, அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் விஷயங்களை வாங்குறதுக்கும் இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? 27 நட்சத்திரக்காரங்களுக்குமே இனி இதுதான் பயன்படுத்திக்கலாம். சரிங்க சார், இன்னைக்கு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துருவோம். இது ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன். சரிங்களா? மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கராராக இருப்பீங்க, கெடுபிடியாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட அதனால் கருத்து வேறுபாடு வரும், அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட அதனால் கருத்து வேறுபாடு வரும். ஆக மொத்தத்தில் உங்களுடைய கருத்தை உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலையோ பிறர் மீது நீங்கள் திணிப்பீர்கள், அதனால் பிரச்சனை வரும். ஆக இந்த நாள் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ கராரான ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் அன்புடையவர்களாகவும் இருந்தீர்கள் என்று சொன்னால் உடன் வேலை செய்பவர்களோடு கருத்து வேறுபாடு இன்றி இன்றைய தினம் தப்பித்து கொள்ளலாம். அதில் கவனிச்சிருந்துக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொசுக்குன்னு கோபம் வருங்க. அதனால் தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் பெயரை கெடுத்துக்கிடுவீங்க. நிதானித்து நடந்துக்கிறது மேன்மை. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, எதை செய்தாலும் கொஞ்சம் ஒரு நிதானத்தன்மையோடு செய்யுங்கள். வெற்றி உங்களுடையது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவீர்கள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு காணக்கூடிய நாள். போராடியேனும் தொழில் சார்ந்து வெற்றிகளை எட்டக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் இன்றைய தினம் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல், அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரித்த ஒன்றும் காணப்படும். அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், தொழில் சார்ந்து பெருசாக அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. இருக்கிறது அப்படியே நகர்த்துறது நல்லது. தொழில் சார்ந்து அகலக்கால் வைத்தால் சின்ன சின்னதான சறுக்கல்களோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளோ ஏற்படும், பார்த்துருந்துக்கிடணும். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோக மாற்றம், தொலைதூர பயணங்கள் செய்வது, இவற்றுக்கு மிக மிக மேன்மையான நாள். உயர்கல்வியிலையும் நல்ல ஒரு ஏற்றம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நற்செய்தி சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிருகசீரிடம், அதாவது ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஏன்னா விரைய செலவுகள் அதிகம் நிறைந்த ஒரு காலகட்டம். உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டம். ஆக குறிப்பாக உடல்நிலையில் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிறது நல்லது. தகப்பனாரோட வீண் கருத்து வேறுபாடை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது அதை விட மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இல்லைனா சின்ன சின்னதான உடல்நல தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கையிலையும் நிதானிச்சிருக்கணும். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள். அதுலேயே வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இன்றைய தினம் காணப்படும். தொழிலில் இதையெல்லாம் செய்து இப்படியெல்லாம் வெற்றி பெறலாம் என்று தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை
ஏற்படுத்தும் வகையில் இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அமையும். அந்த விதத்தில் இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய வேகமான செயல்பாடுகளால் உத்தியோகம், தொழில், பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறைந்த வண்ணம் காணப்படும். மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள், கவலை வேண்டாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் கடுமையான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் வீண் கோபத்தினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்த வகையில் இந்த நாள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளோடு இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொட்ட காரியம் அனைத்திலும் அப்படியே ஒரு நிதானமான செயல்பாடுகளோடு இருந்து கொள்ளுங்கள். தொழில், குடும்பம் ரெண்டிலும் நிதானம் தேவை. சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பொறுப்புகளில், பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சமூக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பாப்புலாரிட்டியோடைய அளவு சற்று அதிகரிக்கக்கூடிய தினமாகவும், பொது நலன்களை நீங்கள் காட்டுகின்ற அக்கறையால் பலரின் அன்பையும் பரிவையும் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப் பெறுகின்றது. சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் கிடையாதுங்க. உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும். ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது மிக 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 அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதை செஞ்சாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உடல் நலன் சார்ந்து உபாதைகள் வரும். அதே போல் தொழில் சார்ந்து முதலீடுகள் பண்ணுறேன் அப்படின்னு எதை செஞ்சாலும் சரி, இன்றைக்கி அதில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. அதனால் பெரிய அளவில் அதெல்லாம் முன்னெடுக்காதீங்க. சரிங்களா? பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு காணப்படக்கூடிய நாள், கடன் தொந்தரவு குறைகின்ற நாள், ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள், உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றமும் பெயரும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய ஒரு 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 யோக நாள் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். மைண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஒரு வேலைக்கு 2 பேராக சேர்ந்து போவீங்க, நீங்கள் வேகமாக செஞ்சுட்டே இருப்பீங்க, பின்னாடி வரவங்க உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதனால் அவங்கள கடிஞ்சிக்குவீங்க, அதனால் கருத்து வேறுபாடு வந்துடும். அந்த மாதிரி விஷயத்தில் உடன் செல்பவர்களையும் கொஞ்சம் நிதானித்து பேச வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? கோப உணர்வுகளை குறைச்சிக்கிடுங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடைகின்ற நாளாக அமைகின்றது. தொழில், பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் அடைகின்ற நாள். முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. வெளியூர் முயற்சிகள், வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் இனிதே கைகூடக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்க கன்னி மற்றும் துலாம் ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பெயர்களை கெடுத்துக்கொள்வது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்ற நாள். அவசரப்பட்டு வீண் செயல்களில் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும். மறைமுக செயல்பாடுகள், மனசாட்சிக்கு தவறுன்னு தெரிஞ்சும் செய்கின்றது மாதிரியான செயல்பாடுகள் இருந்தால் இன்றைக்கி தவிர்த்துக்கிடுங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. நிதானித்து இருக்கணும். சரிங்களா? சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். கணவன் மனைவி இடையில் ஓரளவு அப்படியே நல்லுறவும் நல்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்யோன்யம் பெருகுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கல்வியிலும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்கள், அன்பு நண்பர்களே, பழைய பொருட்கள் ஏதேனும் வாங்குவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். வண்டி வாகனங்கள் பழுது பார்ப்பதற்கு இந்த நாள் சிறப்பான நாள். கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு அன்பும் ஒரு பரிவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக பண வரவுக்கு ஓரளவு பரவாயில்லை என்கின்ற நாள் இந்த நாள். அனுஷம், விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அலைச்சல் மட்டுமே நிறைந்திருக்கும். உடல்நிலையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சற்று கவனமாக இருக்கணும். அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி கடன் வாங்குகிறேன் அல்லது பெரிதாக பொருளாதார ரீதியாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நட்டத்தையோ நெருக்கடியையோ அல்லது கடனையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆக கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக எதுவும் அன்னெசரியாக அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு.
கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யலாம், உத்தியோகம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து லோன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருவருக்கு கீழே செய்கின்ற வேலையில் ஓரளவு வருமான ஓட்டமும் இன்றைய தினம் உண்டு. உதவிகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உத்தியோக நிமித்தமாக கிடைக்கும். அந்த வகையில் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வீண் பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். என்ன வருமானம் வந்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக வருமானத்தையும் செலவுகளையும் பார்த்து கையாள வேண்டியது மிக மிக அவசியமானது. வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியமானது. சரிங்களா? பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சற்றே நன்முறையில் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம், புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்திதனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கலைத்துறையில் இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு இதை சொல்லிட முடியாது. கோபத்தன்மை சட்டுன்னு அதிகரிச்சிடும். அதனால் கொஞ்சம் உறவுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்பட்டுரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எதையும் இன்றைய தினம் பெரிதாக கையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக மேன்மை. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பொருட்சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. லாபங்கள் சற்றே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் நலன் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். சட்டுன்னு ஏற்படுகின்ற கோப உணர்வால் உங்களுடைய உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் திட்டமிட்டு எந்த செயல்களை செய்வதும் மிக அவசியமான ஒன்று. கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக உண்டு. வெளியூர் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த வெளியூர் சார்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஷேர்ஸு, ஸ்மக்லிங் இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனம்தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றமான நாளாகவும், சகோதர வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகம் கிடைப்பதன் மாதிரியாகவும் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. ஆக மொத்தத்தில் வெளியூர் வேலை, வெளியூர் தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மிக ஏற்றம், வெளியூர் பயணங்களுக்கு அதைவிட மிக ஏற்றமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லாபமாக இருக்கும். தொழில் வாழ்க்கை சிறப்பு, பொருளாதார வாழ்க்கை சிறப்பு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்புக்கள் எட்டி பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையில் நாவடக்கத்தை பின்பற்ற வேண்டியது அவசியம். உறவுகளுக்கிடையே எடுத்தோம் கவுத்தோன்னு டாம் தூம் எதையாவது பேசிட்டீங்க பிரச்சனையாயிடும். அது குடும்பத்தில் சின்ன சின்னதான அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோக நிமித்தமாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய நாளாகவும், உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.